ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ராமு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது வண்டி எடுத்துருக்கேங்க. ஹோண்டா ஹைனஸ் CB 350 வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் ஊட்டி போகிறேன். அதை அப்படியே வ்ளாகாக போட்டுடலாம் அப்படின்ட்டு அப்படியே நேற்று பெரம்பலூர் வரைக்கும் போயிட்டு வந்துருந்தோம். குலதெய்வ கோயிலுக்கு மைலேஜ் டெஸ்ட் வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இந்த மீட்டரில் 42ன்னு சொல்லிட்டு மைலேஜ் காமிக்குது. அது நம்பலாமா நம்பக்கூடாதான்னு தெரியல. ஓவரால் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னா 596 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நான் ஃபஸ்ட் சர்வீஸு முடியல. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து 700 to 1000 நினைக்கிறேன். இல்லைன்னா 5 to 30 நாள் விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னாங்க. சரிங்க, நேற்று பெரம்பலூர் போயிட்டு வந்துட்டோம். இதில் ஒரு என்ன மைலேஜ் காமிக்குதுன்னா, இப்போ ஏகே ஆவரேஜ் 42.3ன்னு காமிக்குது. இந்த வண்டியில் நீங்கள் 5th கியர் போடணும் அப்படின்னா 60 to 65 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 5வது கியரை போட முடியும். இல்லைன்னா போட முடியாது. ஆள் ரைட்டில் போகிறாரா என்னன்னு தெரியலையே, விட்டாப்புல. சரிங்க, நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும் இதோட மைலேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40 to 45 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர்லாம் 52 என்னமோலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போகிற மாதிரி இல்லை. நம்ம ரைடிங் கண்டிஷனுக்கு என்ன வருது அப்படின்ட்டு. நான் நாமக்கல்லேருந்து பெரம்பலூருக்கு எப்படி போனேன் அப்படின்னா, போகும்போது வந்து துறையூர் போயிட்டு துறையூர் டு பெரம்பலூர் அப்படி போனேன். ரிட்டர்ன் வரும்போது ஆத்தூர் டு ராசிபுரம் டு அப்படி நாமக்கல் இந்த வழியாக வந்தேன். ஆவரேஜ் 42 காமிக்குது. இப்போ நம்ம திருச்செங்கோடு ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். நாமக்கல் டு திருச்செங்கோடு ரோடு. திருச்செங்கோடு அசோசியேஷன் பங்கு ஒன்று இருக்கும், HP. அதில் தான் எப்போயுமே ரெகுலராக பெட்ரோல் போடுவேன். சரி, அங்கேயே போட்டு உங்களுக்கு மைலேஜும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சேலம் டு கோயம்புத்தூர் பைபஸ் ஏறுவேன். அப்போது பைபஸில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மேக்ஸிமம் ஊட்டிக்கு போகிறதுக்கு நைட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதனால் நைட்டு வ்ளாக் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே மணி 3 ஆயிடுச்சு. நாமக்கல் டு ஊட்டி வந்து 5 மணி நேரம் ஆகும். 2 மணிக்கு வண்டி எடுத்தோம்னா 7 மணிக்கு தான் போவோம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஒன்று கவர் பண்ணுறேன். ஸ்பேர் பேட்டரி இருக்குது. நான் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 70, 75, மேக்ஸிமம் 75. இந்த சைடு போகும்போது மட்டும் 80 அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி SP 125 தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதில் அந்த ஸ்பீட்லாம் போனது இல்லைல்ல. அதனால் வின் நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல. பாட்டு ஓடிட்டுருக்கேன், பேசிகிட்டும் இருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. A and B 237.9 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 238 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அப்போ எனக்கு 40 மைலேஜ் கொடுத்தா கூட ஓகே தான். ஆக்சுவல் 41.2 காமிக்கிறது 42.4. 607 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் நான் ஓவராலாகவே. இன்னும் ஃபஸ்ட்டு சர்வீஸே முடியல. எனக்கு ஆக்சுவல் மைலேஜ் எவ்வளோ வருதுன்னா 41.2.
இனிமேல் நமக்கு கன்ஃபியூஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா அது காமிக்கிறதுல ஒரு ப்ளஸ் ஒரு -1 போட்டுக்கிட்டோம்னா, -1 -2 அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு ஆக்சுவல் மைலேஜ் கிடச்சிரும். இப்போது நம்ம பெருந்துறை தாண்டி கிட்டத்தட்ட அவினாசி பக்கத்தில் வந்துட்டுங்க. பைப்பஸில் ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பைப்பஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் எப்படி போகுது அப்படின்னா ஸ்மூத்தாக தான் போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஸ்பீடு மட்டும் இந்த 5th கியர் வந்து போடுறதுக்கு 60 to அந்த 70 இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லைனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான், இந்த லைனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நீங்கள் 5வது கியர் போட முடியும். 60ல் போட்டோம் அப்படின்னா டெக்கு புக்குன்னு ஆடுது. அது ஒரு மாதிரி இருக்குது. 70 to 80 போகிறதுக்கு வண்டி எனக்கு அதுக்கு மேலே ஓட்ட பிடிக்கல. 70 to 80 அவ்வளோதான், ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே மிதந்துட்டு போகிற மாதிரி. அவ்வளோதாங்க, நம்ம இப்போது கோத்தகிரி மலையேற ஆரம்பித்தாச்சு. நான் ஊட்டிக்கு கோத்தகிரி வழியாக தான் போகிறேன். இந்த ரோடுக்குள்ளேயும் போகலாம், ஆனால் அங்கே நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏகப்பட்ட ஒர்க் நடந்துகிட்ருக்கோம். இதில் பரவாயில்ல, ஒரு 7 கிலோமீட்டர் சுற்றி இருந்தாலும் ஸ்மூத்தாக போயிடலாம். அதனால் மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ரோட்டை தான். மோனோகிரியில் தான் ஏறுது, 4 கூட ஏறலை. கரெக்டாக 750 கிலோமீட்டர் ஓடணுன்னு அந்த ஸ்பேனர் சிம்பிள் வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு வரணும். இந்த பண்ண சண்டே வெள்ளிக்கிழமை நான் சனிக்கிழமை போய் வந்துட்டு வந்துடணும் புக் பண்ணி. நீங்கள் வண்டி வாங்கினதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மேலே ஏறுது, பொறுமையாக போவோம். Okay guys, bye.